الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே, நம்முடைய அசாமத்தில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டு நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ செய்வார்களோ வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்காக துவா செய்து வருகிறோம். கடந்த வாரங்களில் ஹஜ்ஜை பற்றி தொடராக பேசி வருகிறோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் எப்படி செய்தார்கள் என்று புகாரில் 1616வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தாஃப ஃபில் ஹஜ்ஜி அவில் உம்ரத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் தவாஃப் இப்படி செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? அவ்வளமா எப்பதமோ சகா தலாதன், முதலாவதாக இருக்கிற 3 சுற்றுகளை கொஞ்சம் ஓடுவார்கள். 3 சுற்று வந்து செய்வாங்க. அந்த கையை விசாரணை செஞ்சுட்டு 3 தவாஃப் மாத்திரம் 3 சுற்று மாத்திரம் தோல் புஜத்தை வந்து ஒரு பக்கம் அந்த உம்ரத்துறை போடும் பொழுது தோல் புஜத்தை வலது பக்கம் தோல் புஜத்தை திறந்து வைத்திருப்பார்கள். 3 தவாஃப் மாத்திரம் கொஞ்சம் ஓடுவாங்க. அது பேர் ரமன்னு சொல்லுவாங்க. ரபின் 1416 அதிசயம் இருக்குது. ரமன் என்று பேர் வச்சுருக்காங்க. 3 தவாஃப் ஓடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னாக்கா மசா அர்பாத்தன், அதற்கு பிறகு 4 தவாஃப் என்ன செய்வாங்கன்னாக்கா நடந்து போவார்கள். சும்மா பிறகு சஜதத்தை, அதற்கு பிறகு 2 ரக்காத் சொல்லுவார்கள். சும்மா எத்தூருக்கு கையில சஃபாவல் மருவா, அதற்கு பிறகு சஃபாவுக்கு மருவாவுக்கு மத்தியில் அவங்க அங்கே என்ன செய்வாங்க, தொங்கோட்டம் போடுவார்கள். போயிட்டு வருவாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து 3-4 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முதல் 3 அந்த தவாஃபில் வந்து ஓடணும். கொஞ்சம் இப்போ சாப்பியே இல்லை, ஏன்னா ஓடி போய் முட்டிடுவது கூட்டம் அப்புறம் இல்லாமல் இருந்த வேலை. கொஞ்சம் அந்த சுண்ணத்துக்கு அடிப்படை லைட்டாக கொஞ்சம் காலை வச்சு ஓடுற மாதிரி கொஞ்சம் கவனம் கவனிக்க வேண்டியது தான். அதுக்கு பிறகு 7 தவாஃப் முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுவணும். முதல் ரக்காத்தில் குழி அதிபர் காப்பீர் ஓதணும். 2வது ரக்காத்தில் குழுவலாக ஓதணும். 2 செய்தா பண்ணணும். சலாமுடைய எப்போதும் ஓடுவது தான். அதுக்கு பிறகு சந்தம் தண்ணி குடிக்கணும். அதான் அதிசயம் வருது. சந்தம் தண்ணி குடித்த பிறகு நேர தவாஃபுக்கு போயிடணும். சபாவுக்கு போயிடணும். சபாவுக்கு போயிட்டு சபாவில் போய் நின்று காபாவை பார்க்குற மாதிரி டைரக்ஷனில் முகத்தை மாற்றிக்கிட்டு அங்கே வந்து குரான் வசனத்தை வந்து ரசூலுல்லாஹி ஓதுனாங்க. பல அதிசயம் வருது. என்ன வசனம் அது? 2வது அத்தியாயம் 158 இருக்குது. இன்னும் சபாவல் மருவா ஷாயிரில்லா பமன் ஹஜ்ஜல் பைத்த அபீபகர பலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவக பிஹிமா பமன் தத்தவ கைரன் பைனல்லாஹ சாக்கின் அலைங்கிற வசனத்தை ஓதுவாங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் சொன்னாங்க? சபா மர்வா மலை என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது, எவிடன்ஸ். அது அங்கே இங்கே போயிட்டு வர்றது குற்றம் கிடையாது. ஏன்னா யார் அதிகமாக மேலதிகமாக நன்மை செய்கிறாங்களோ அதை வந்து அல்லாஹ் வந்து அறிகிறான், அதுக்கான கூலியை எல்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிற அர்த்தம் அது. இங்கே குறிப்பாக அல்ல இந்த ஆயத்தில் வந்து சபா மர்வாயை பற்றி குற்றமில்லை என்று ஏன் சொல்லுறாங்க என்று அதிசாயம் செய்து பார்க்கும் பொழுது இதே 1645 வருஷம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சபா மலை மேலே 1645 இருக்குது. சபா மர்வா மேலே அப்போ வந்து மனாத்துங்கிற சிலையை வச்சுக்கிட்டு காப்பி சுற்றி வந்துருக்காங்க. அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அவங்க செஞ்செல்லாம் பண்ணுவாங்க. சுற்றுவாங்க, வைப்பாங்க, ஓடுவாங்க, வைப்பாங்க, என்ன செய்வாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனாத்து என்ற சிலையை கொண்டு சபாவில் வச்சுட்டு அதையும் சேர்த்து ரவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கத்து காப்பீர்கள். அப்போ ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹ்வை பற்றி சொன்ன பிறகு அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று சொன்ன பிறகு எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளத்துல சந்தேகம் வந்தது. அது சபா மறுவாரில் ஓடினதுலாம் காப்பீர்கள் தான் ஓடினாங்க. நம்ம போக வேணும்னு அவசியம் கிடையாது, எங்களுக்கு ஒரு மார்க்கெட் சொல்லும் போது நல்லா காயத்தை இருக்கிறது. அவர்கள் செஞ்ச மன சரி இப்போ கிடையாதுங்க. ஆனால் இந்த மலை இருக்கிற இந்த மலை அல்லாவுடைய அத்தாட்சியில் உள்ளது. மலை எந்த பாவம் செய்யல, அவன் செஞ்ச தப்புக்கு மலை என்ன பண்ணும்? மலைங்கிறது என்னால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் ஆரம்பத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுக்கு இடையில ஓடியது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக. அதனால இதை நான் எவிடன்ஸாக வச்சிருக்கிறேன். அதனால நீங்க பழைய காலத்து நினப்ப வச்சுக்கிட்டு நீங்க தப்பா இருக்குமோ உலகம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுத்து அவங்க பல அதிசயத்தை பற்றி அறிவிக்கிறார். அப்ப மூடப்பழக்கம் என்பது அவர்கள் ஏற்படுத்திய மூடப்பழக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை அது மூடப்பழக்கம் இல்லை, இது என்னுடைய அத்தாட்சிகள் உள்ளது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதில் யாரும் குறிப்பை போயிட்டு இன்னொரு கருத்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் செஞ்சாங்க. அவங்க சபா மலைக்கு போனாங்க. சபாவிலேருந்து மருவா போகிற வரைக்கும் ஒவ்வொரு சுற்று, திருப்பி மருவாவிலேருந்து சபா வர்றதுக்கு ஒரு சுற்று, ஒவ்வொரு சுற்றுலையும் தோசிச்சதாக நம்ம பார்க்கணும். இதே ஆயத்தை ஓதிருக்கிறாங்க. அது போய் ராயிலா இல்லல்லா வந்தவளா சரிக்களவு லகல் முழுக்க உலகள் ஒவ்வொரு அப்படி செய்யும் என்று சொல்லக்கூடிய அந்த களிமாய் ஓதிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராயிலா இல்லல்லாஹு வகுத நசர அப்தஹு அந்த சவாதஹு வஹசமா அஸ்ஸாப வஹதெல்லாம் பசங்க அந்த சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் அல்லாஹ் போடுறாங்க. அல்லாஹ் தான் அந்த போர்க்களத்தில் அவன் தோற்கடித்தான், நீங்கள் போகல சண்டை போல, நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன். அது மாதிரி தனியூரவனாக இருந்தால் அல்லாஹ் இந்த படைக்கெல்லாம் முயடித்தான், அவன் தான் உதவி செய்வதற்கு போதுமானவன். அதனால் அவன்கிட்ட கேளுங்கன்னா அதுதான் உள்ள இருக்குது. அப்போ இங்கே சபாமல் நின்றாலும் அந்த துவா செய்யணும், அங்கே போய் துவா செய்யணும், மறுவாள் போய் காபாவை திரும்பிக்கிட்டு. அப்போ ஒவ்வொரு ரவுண்டு எப்படி சபாட்டு மறுவாட்டு சபா ரெண்டாயிடுச்சா, இப்படி போகும்போது கிட்டத்தட்ட முடியும் போது எங்கே போய் முடியும்? மறுவாள் போய் முடியும். மறுவாள் முடிஞ்ச பிறகு திருப்பி அறிந்து வாசிச்சுட்டு திருப்பி மொட்டை அடிப்பதோ அல்லது அந்த முடியை குறைப்பதோ ரெண்டு புறம் ஆதாரம் இருக்குது. மொட்டை வேணால் அடிக்கலாம் அல்லது முடியை எல்லா பக்கமும் வைத்துக் கொள்ளணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்முடைய உமராவாக இருந்தால் இந்த ஸ்டேஜ் தான், ஹஜ்ஜா இருந்தால் இந்த ஸ்டேஜ் அவ்வளோதான். அப்போ ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ்ஜுகள் இருக்கிறது. ஒன்றுனாது தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜு இருக்குது, இன்னொன்று கிரான் அப்படிங்கிற ஒரு ஹஜ்ஜு இருக்குது, இன்னொன்று விஃபராதுன்னு ஒரு ஹஜ்ஜு வகை இருக்குது. ரசூலுல்லாஹி செஞ்சது தமத்து தான் செஞ்சிருக்கிறாங்க. தமத்துன்னா என்னது? உமராவையும் ஹஜ்ஜையும் சேர்ந்து செய்கிற ஒரு ஏற்பாடு. கிரான் என்பது தனியாக ஹஜ்ஜு மாத்திரம் செய்கிறது, விஃபராத் என்பதும் தனியாக ஹஜ்ஜா மாத்திரம் செய்கிறது. அப்போ இந்த தமத்துவோங்கிற ஹஜ்ஜை மாத்திரம் நம்ம போகிறவனா தான் செய்ய வேண்டியிருக்கும். நம்ம முன்னாடி ப்ரோக்ராம் தானே இல்லையா? இப்போ போய் முதல்ல இந்த ஸ்டேஜ் வரைக்கும் செஞ்சுட்டு நம்ம எந்த எல்லையில் இந்த இஹ்ராம் துணி கட்டணும் இல்லையா, தடுக்கப்பட்டதெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் சொன்னால. அப்போ இதுக்கு பிறகு மொட்டை அடித்த பிறகோ முடியை கப்பின பிறகோ அங்கே டக்குன்னு அந்த துணியை கலைச்சிட்டு எப்போது போல் நம்ம இருக்கலாங்க, தங்குற இடத்துல எப்போது போல் இருக்கலாம், தடுக்கப்பட்டதையும் செய்யலாங்க. தடுக்கப்பட்டது மனைவியோடு சேர்ந்தது மற்ற விஷயங்கள் செய்து கொள்ளலாம். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அந்த துல்ஹஜ் பிறை 8வது முறை வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு மினா போய் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. சட்டா அதை நம்ம வருகிற பார்ப்போம். அப்போ இந்த வழிபாட்டு முறைகள் ஈஸியாக தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் படித்தா எல்லா கிடைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பெரும்பாலும் என்னன்னாக்கா யாரையும் நம்பிக்கிட்டு தான் போகிறது. ட்ராவல்ஸு, அதுக்கு கைடன்ஸ் சொல்கிறாரோ அந்த கோர்ஸ் வாங்கி போடுறது, இதுக்கெல்லாம் எந்த சாதாரண கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆயுதங்களை மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ண பிறகுனா கையெழுத்தினால போதுமான. சில பேருக்கு வயசானவங்களுக்கு மனப்பாடம் வராது, குரான் வசனங்களை ஓத முடியாது, அதையும் ஓத முடியாது. அதெல்லாம் அல்ல பார்ப்பதில்லை. முடிந்தவர்கள் செய்ய வேண்டும், முடியாதவர்கள் கையெழுத்துக்கு அல்லாத எப்போதும் கூட நம்ம துவா செய்ய வேண்டியதுதான். அப்போ ஹஜ் உம்ரா என்பது எளிமையாகத்தான் இருக்கிறது, அது கஷ்டமாக ஆக்கி வைத்திருக்கார்கள் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். வளர்ந்துலாம் வளரகமாக நமக்கும் அந்த வாக்கியத்தை கொடுக்கணும். எந்த அமல் செஞ்சாலும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். எப்படி தொழுகை எனக்கு தெரிஞ்சு கொண்டு சொல்லுவேன் செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஹஜ்ஜை உம்ராவாக இருந்தாலும் சரி, முதல்ல போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றிய விஷயங்கள் நல்லா புரிந்து கொண்டு நல்லா கேட்டு படித்து கொண்டு செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அது மாத்திரம் தான் இபாதத். அதுலேயும் இன்றைக்கு நிறையா மாற்று விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள். பல நேரம் இந்த காப்போட துணியை தூக்கிட்டு இருப்பாங்க சில பேர், நல்லா அதை பற்றி தூக்கிட்டு இருப்பாங்க. கூட போலீஸ் போடாமல் நான் பார்த்தேன். ஒரு பெண்ணை
தூய் பிடிச்சி கிழிக்கிறா போய். ஏன்னா அதை பிடிச்சி கால் வச்சுக்கிறது பறக்கத்தான் வரும். இதெல்லாம் பாருங்க, எங்கே போய் நின்றுக்கிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தான் பேசுவான்னு சொல்லிட்டு அங்கே போய் தன்னுடைய வேலையை காமிக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அதை பற்றி தெளிவான கல்வியை கற்றுக்கொள்ளாமலும் பின்னால் சொல்லுகிற அந்த சிறுக்கு வைக்கக்கூடிய அந்த ஆலிம் சாக்கள் சொல்லுகிற கைடன்ஸை பார்த்து கொள்ள யார் தடுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே உள்ள மசாலா சவுதி அரேபியை பொறுத்த இந்த விஷயத்தை தொட்டு கொடுக்க மாட்டாங்க. சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எப்படியோ அதுக்கு பேச வேண்டியதில்லை. ஆனால் வணக்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன தப்பாக இருந்தாலும் கரெக்டாக வந்து கேமராவில் பிடிச்சிருவான். நீ வந்து கை கட்டினா அறுத்து விட்டுருவான், பாயத்து போட்டு அறுத்து விட்டுருவான். இவமா சேவை யாரும் செஞ்சாலும் கரெக்டாக அவன் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து மார்க்க விஷயத்தை பொறுத்த விவாத விஷயங்களில் சவுதி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணு கருத்துமாக தான் இருக்கிறார்கள். நாங்கள் நேரம் சென்றவர்களுக்கு அதான் அவங்களுக்கு தெரியும். நேரம் போகாதவர்கள் சொன்னால் அல்லாட்டு யோசித்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற அந்த ஹஜ் உம்ராவை சரியான வழிகாட்டுதலின் அடிப்படையில், அதாவது சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் செய்ய வேண்டும். அதற்கான கல்வியை பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். நேற்று வச்சுக்கங்க, இந்த வருஷத்துக்கான போட்டால் முடிவு வச்சு நினைக்கிறேன். சில அடுத்த வருஷம் சில போதுக்கான எல்லாம் தோசியம் வளர்ந்துமான நம்முடைய விவாதங்களை உருளாக்க வேண்டும். சரியான முறையில் வந்து இது போன்ற விவாதங்கள் செய்வதற்கு அனைவருக்கும் எல்லாரும் பயன்படுறாங்க. வாக்குறுதிகள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.